சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த இனிய காலை பொழுதில் வழக்கம் போல் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் விடுகின்ற போது நமக்கு விடியல் கிடைக்காதா என்ற ஏக்கம் நமக்குள் இருக்கும். நம்முடைய விழிகள் திறக்கப்படுகின்ற போது வெளிச்சம் நமக்கு வந்து சேர்கிறது. அதேபோல் நமக்குடைய உழைப்பு வெளிப்படுகின்ற போது நம்முடைய முன்னேற்றம் நமக்கு உண்டாகிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சாதாரண நிலையில் இருந்தவர்கள் கூட உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்வோம் என்றால், அவர் வளர்ந்து விட்டாரே, இவர் வளர்ந்து விட்டாரே, இப்படி அவர் இருக்கிறாரே, அவர் இப்படி இருக்கிறாரே என்று யோசித்துக் கொண்டிருப்போம். இங்கே ஒரே ஒரு தகவல் தான், அந்த வளர்ச்சிக்கு பிறகு அவர்களுடைய உழைப்பு ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உழைப்பு மட்டும்தான் இங்கே முன்னேற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நமக்கு இறையருளும் கிரகங்களின் சக்தியும் கிடைக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை என்பது மேலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த ஆடி மாதம் என்று பார்க்கின்ற போது இது அம்மனுக்குரிய மாதம் என்று சொல்வோம். என்னவென்றால், சிவனுக்குரிய மாதமாக உத்தராயண காலகட்டத்தையும் அம்மனுக்குரிய காலமாக தட்சிணாயனம் காலகட்டத்தையும் எடுத்துக்கொள்வோம். இந்த தட்சிணாயத்தின் முதல் மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை அம்மனுக்குரிய மாதமாகவே கருதப்படுகிறது. அப்போ முதல் மாதமாக இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினால் நாம் அம்மனை வணங்கி வழிபட்டு, இங்கே சக்தி என்பது, பரம்பொருளான சக்தி என்பது ஒரே ஒருவர் தான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சக்தியினுடைய அவதாரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுகிறது. அந்த அவதாரங்களை நாம் வணங்குகிறோம், வழிபடுகிறோம். நம்பிக்கையோடு நமக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில ஆலயங்களின் வாசலில் நாம் கால்களை வைக்கின்ற போதே அந்த இங்கே இருக்கின்ற வைப்ரேஷன் சொல்றது நம்முடைய வாழ்க்கையை நிறையவே மாற்றுகிறது, நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறது. ஆலயங்களுக்கு சென்று வந்த பிறகு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மை தேடி வருகிறது. அப்பொழுது ஆலயங்களுக்கு சென்று வருவது என்பது மிக அவசியமான ஒன்றாகவே நமக்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலான சக்தி இறைசக்தியானது நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த சக்திகளால் படைக்கப்பட்ட கிரகங்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கிரகங்கள் வழிநடத்துகிறது என்று பார்க்கின்ற போது நம்முடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. இங்கே அதன் காரணமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்ற போது, நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது, கடந்த பிறவியில் நாம் செய்த ஒரு சில தவறுகள் இந்த வாழ்க்கையில், இந்த பிறவியில் நம்மை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில், இந்த பிறவியிலாவது நாம் நற்பலன்களை செய்தோம் என்றால் அடுத்த பிறவியில் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு புண்ணிய காரியங்களும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வந்து சேரும். இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையை நாம் நேரடியாகவே பார்க்கலாம். மிகவும் சுபிட்சமாக இருப்பதாக நினைத்து கொண்டிருப்ப வாழ்க்கை கூட நீங்கள் உள்ளே சென்று போய் பார்த்தால் அந்த வாழ்க்கைக்குள் அவர்களுக்குள் இருக்கின்ற சங்கடங்கள், நெருக்கடிகள், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்று சொல்லி மாளாததாக இருக்கும். வெளி தோற்றத்திற்கு ரொம்பவும் சிறப்பாக இருப்பவர்களுடைய உள் தோற்றத்தை போய் பார்த்தால் அது வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நமக்கு எது கிடைத்ததோ, எது கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு வாழ்கின்ற போது, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்கிறார்கள். எல்லா ஊரிலும் வாழ்க்கை இருக்கிறது, எல்லா ஊரிலும் நதி ஓடுகிறது, எல்லா ஊரிலும் இயற்கை விவசாயம் இருக்கிறது, எல்லா ஊரிலும் வணிகம் இருக்கிறது, எல்லா ஊரிலும் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் படைக்கப்பட்ட ஊர், நாம் பிறந்த ஊர் என்பது நமக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த ஊர். இந்த ஊரில் இருந்தபடியே நாம் நிறைய கனவு காணுவோம், நிறைய முயற்சி செய்வோம், நிறைய வெற்றி பெறுவோம். அடுத்த கட்டங்களை நோக்கி சென்று கொண்டே இருப்போம். உழைப்பின் வழியாக நாம் முன்னேறுவோம், நம்முடைய சந்ததியை முன்னேற்றுவோம். சரி, இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது? குரோதி வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 4/8/2024. அமாவாசை திதி பார்த்தீங்கன்னா இன்று மாலை 5:32 வரை அமாவாசை திதி. அதன் பிறகு பிரதமை திதி ஆரம்பமாகிறது. பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் 2:55 மணி வரை. அதன் பிறகு ஆயிலம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாகவே இருக்கிறது. நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. ராகு காலம் என்று பார்க்கின்ற போது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் என்று பார்க்கின்ற போது மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை.
குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய நாளில் சூலமாக பார்க்கப்படுவது மேற்கு திசைக்கு. அதற்கும் பரிகாரம் வெள்ளமாக கூறப்பட்டுள்ளது. சந்திராஷ்டமம் தனுசு ராசினருக்கு இன்று சந்திராஷ்டமம். தனுசு ராசினர் கவனமாக செயல்பட வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆடி அமாவாசை இந்த நாளில் சூரிய உதயம் காலை 5:58 மணி, அஸ்தமனம் மாலை 6:31 மணி. இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே ஒரு இனிய நாளாக அம்மனின் கருணையோடு இருந்திட வேண்டும் என்று வேண்டி பதிவை தொடங்குகிறேன். மேஷ ராசி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பொதுவா என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்திடக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. சந்திர பகவானின் சஞ்சாரத்திற்கேற்ப பலன்கள் மாறுபடும் என்பது பொதுவான விதியாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். எந்த விதமான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் வெளியில் வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு புகழெல்லாம் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. தொழில் வியாபாரம் என்று வருகின்ற போது அவற்றிலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நன்மையாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாளில் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைபளு அதிகரிக்கும், நெருக்கடி உண்டாகும் என்றாலும் உங்கள் மனதில் இருக்கின்ற எதிர்பார்ப்பு என்று ஒன்று உண்டு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நிலை இந்த நாளில் உங்களுக்கு இருக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான காலத்தில் தான் நீங்க இப்ப இருக்கீங்க. பொதுவாக 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான சங்கடங்களும் உங்களை நெருங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த விவகாரங்களாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, எது ஒன்றாக இருந்தாலும் எந்த ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்படாது. 11ஆம் இடத்தில் யோகக்காரகன் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் வருமானத்திலும் தடை இருக்காது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சந்திரனும் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இன்று வெற்றியாகும். ஆதாயத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும், மக்களுடைய செல்வாக்கை அடையக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாகவே இருக்க போகிறது. மிதுன ராசி நண்பர்களே, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர 12ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் குரு, 2ஆம் இடத்தில் சூரியன், 4ஆம் இடத்தில் கேது என்று இது போன்ற நெருக்கடியான காலகட்டங்களில் என்ன செய்யணும்னா, நம்முடைய குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு என்பது நமக்கு நன்மையை உண்டாக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கேந்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் கேந்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் ஒரு வகையில் ஆதாயத்தை ஏற்படுத்திடக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவானுக்கு குரு பகவானின் பார்வையும் உண்டாவதால் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை உங்களால் சமாளித்துக் கொள்ள முடியும். இன்றைய நாளில் 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். வருமானத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். கொடுத்த வாக்கை இன்றைய நாளில் உங்களால் காப்பாற்ற முடியும். இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு ஆதாயமான, யோகமான, அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும். கடக ராசி நண்பர்களே, ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான், உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கின்ற நிலையில் உங்களுக்கு ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லுகிறார். உறுதியாக செயல்படுங்கள், திடமாக செயல்படுங்கள். எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதில் மட்டுமே கவனமாக இருக்குங்கள். இது நடக்குமா, இது நடக்காதா என்ற ஒரு எண்ணத்திற்குள் செல்ல வேண்டாம். எந்த ஒன்றிலும் உறுதியாக நீங்கள் இருந்தால் அதில் உறுதியாக உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த நாளில் 3ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்தில் செவ்வாய், குருவும் சஞ்சரிக்கின்றார்கள். அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு குறைவில்லாத காலகட்டம் இது. இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ராசிக்குள்ளாகவே சஞ்சரிப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையினையும் ஏற்படுத்தும். இருந்தாலும் மனதில் சில குழப்பங்களையும் உண்டாக்கும் என்பதால்
குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் செயல்படுகின்ற போது அந்த செயலில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த நாளில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய ராசிநாதனும் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரய செலவுகள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். வெளியூர் பயணங்களை தவிர்த்து விடலாம், அதனால் சில சிரமங்கள் குறையும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது கொடுக்கின்ற பணம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும். நீங்கள் தானமாக செய்வதும் ஆலயங்களுக்கு வழிபாட்டில் பங்கேற்பதும் இந்த நாளில் தாராளமாக செய்யலாம். அந்த கடன் கொடுப்பது என்பது இந்த நாளில் வேண்டாம். கொடுத்தால் திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும். இந்த நாளில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிதானமான செயல்பாடு வேண்டும். இல்லை என்றால் சங்கடம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். கன்னி ராசி நண்பர்களே, ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம். என்னன்னா, பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதுடன் உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் காரணமாக உங்களுக்கு தனி செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் பார்க்கின்ற போது இந்த ஆடி மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்குவார். அரசு வழியாக ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து, வழக்குகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாக்குவார். அரசு பணியாளருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களை வழங்கி வருவார் என்பது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய, எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய, சந்தோஷம் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு மிக மிக அவசியம். அதுதான் உங்களை வாழ வைக்கும், வளம் சேர்க்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கிறது சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, நிறையவே நெருக்கடிகளை சந்தித்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் வெளியில் வந்து கொண்டிருக்கின்ற சக்தி உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. 6ஆம் வீட்டில் ராகு இருக்கின்ற காரணத்தால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை எதுவும் செய்து விடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னதான் வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்து ராகு உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார், பலத்தை உண்டாக்குவார், எதிரிகளை பலமிழக்க வைப்பார், வம்பு வழக்குகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தொழில் சம்பந்தமான விவகாரங்கள் மனதில் உருவெடுக்கும். இதை எப்படி விரிவு செய்வது, என்ன செய்வது, எப்படி லாபம் சம்பாதிப்பது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு உருவெடுக்கும். 10ஆம் இடத்தில் சூரிய பகவானும் இந்த ஆடி மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். இந்த ஆடி மாதம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய, வேலையில் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகிடக்கூடிய மாதமாகவே ஆடி மாதம் இருக்கும். இந்த ஆடி மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் வியாபாரம் லாபமாகும், உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும், நன்மைகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் யோகமான நாள் தான். கொஞ்சம் இல்லை, நிறையவே யோகம் சொல்லலாம். என்னன்னா, பாக்கியஸ்தானத்தில் போய் சூரியனும் சந்திரனும் சந்திரிக்கிறார்கள். சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குருமங்கள யோகம் உண்டாகி இருக்கிறது. லாபஸ்தானத்தில் கேது பகவான். கிரகங்கள் வட்டம் போட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு முன்னோர் வழிபாடு என்பது உங்களுக்கு மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், நன்மைகளை அதிகரிக்கும். முடிந்தால் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், குடும்பத்தினருடன் கூட சென்று வாருங்கள், உங்களுடைய வேண்டுதலை வைத்து வாருங்கள். கிரகங்கள் தான் நம்மை வழி நடத்துபவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எந்த திசா புத்தி நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த திசாநாதனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகமான நாளாகவே இருக்கும், கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில். தனுசு ராசி நண்பர்களே,
கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் உங்களுக்கு. இன்றைக்கு முன்னோரை வழிபடுவதால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். இருந்தாலும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது, புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதற்கு காரணம் என்னன்னா, 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் என்று சஞ்சரிக்கிறார். சூரிய பகவானும் உங்களுக்கு பாக்கியாதிபதியான சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். மனம் குழப்பமடையும், செயல்களில் தெளிவில்லாமல் போகும், திட்டமிட முடியாமல் உங்களால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக முடிந்தவரை இந்த குடும்பத்தினருடன் இருந்து அமைதி காப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு அமைதி காத்திட வேண்டிய நாளாக இருக்கும். மகர ராசி நண்பர்களே, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு என்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நேற்று வரை இருந்த நிலைகள் இப்பொழுது மாற்றம் பெற ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையாலும் உங்களுக்கு ஆதாய நிலை ஏற்படுகிறது. வாழ்க்கை துணையின் ஆலோசனை என்பது உங்களை பாதுகாத்திட வைக்கும். இந்த நாளில் கூடுதலாக நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், லாபம் அதிகரிக்கும். பிரதானமாக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை முன்னோர் வழிபாடு. எப்பொழுதும் உங்களுக்கு முன்னோர் வழிபாடு மேன்மையை உண்டாக்கும், நன்மைகளை அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருப்பதும், இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருப்பதும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நன்மைகளை அதிகரிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எல்லா விதமான நன்மைகளும் இன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கும்பராசி நண்பர்களே, ஒரே ஒரு தகவலை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். பயப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க. அதற்கு ஒரு பிரதான காரணம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்ற சூரிய பகவான். சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் எந்த விதமான எதிர்ப்புகளும், பகையும், போட்டியும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. எதுவாக இருந்தாலும் அதில் உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்தில் தான் சூரிய பகவான் சஞ்சரிப்பார். அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார். இதில் ஒரு தெளிவு, உற்சாகம், செயல்களில் வேகம், எதிர்ப்புகள் அற்ற நிலை என்பதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான நாளாக இருக்கும். இந்த நாளில் முன்னோரை வழிபட்டு வாருங்கள். அமாவாசை திதியாக இருக்கிறது. இன்று மாலை வரை அமாவாசை இருக்கிறது. முன்னோர் வழிபாடு என்பது உங்களுக்கு மேலும் நன்மையை உண்டாக்கும், சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். மீன ராசி நண்பர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். புதிய வேலைகள் வந்து உங்களை தொந்தரவு செய்யும். ஒரு சில வேலைகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தினருடன் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏனென்றால் 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் உறவினர்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும், உற்சாகமாக நீங்கள் இருந்திடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் என்பதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். எந்த ஒரு பிரச்சனையும், நெருக்கடியும் உங்களை எதுவும் செய்து விடாது என்ற நிலை இப்பொழுது இந்த காலத்தில் இருக்கிறது. அதனால் துணிச்சலாக செயல்படுங்கள். பொதுவாக சந்திரனின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. அதனால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், நினைப்பதெல்லாம் நடந்தேறும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட தொடங்குங்கள். லாபம் இன்று உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும்,
திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.